அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுக்கும் அமைச்சர் கீர்த்தனாவையும் கூப்பிட்டு வச்சு பலார்னு அறையலை. அவ்வளோதான். முதலமைச்சர் விஜய் கடுமையாக திட்டி தீர்த்த விஷயம்தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா சர்க்கிளில் அப்படியே தீயா பரவிக்கிட்டு. தாவேக்காவை சேர்ந்த அட்வொகேட் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா பேசுனது கண்டிப்பாக நமக்கு பாதகமாக மாறும், நமக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, தயவு செஞ்சு கூப்பிட்டு சொல்லி வைங்க, அவர் கொஞ்ச நாள் பேச வேண்டாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோபத்தை முதலமைச்சர் விஜய் யார் மீது காட்டுறது தெரியாம நேராக ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. அதனோட வெளிப்பாடாக தான் கரூருக்கு ஆதவ அர்ஜுனா போனாலும் கூட கரூர் மேடையில் ஆதவ அர்ஜுனா பேசல. அமைச்சர் கீர்த்தனா விஷயம் ஸ்கூல் மேட்டர் வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிச்சு. ஆதவ அர்ஜுனாவுக்கு முதலமைச்சர் விஜய் எந்த அளவுக்கு டோஸ் கொடுத்தாரோ அதே அளவுக்கான டோஸை கொஞ்சமும் மிச்சம் இல்லாமல் கொஞ்சமும் குறைய வைக்காம அமைச்சர் கீர்த்தனாவை தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நீங்க ரீல்ஸ் போட்டு நான் பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு, இனிமேல் நான் ரீல்ஸே எடுக்க மாட்டேப்பா, இனிமேல் நான் ஆய்வுக்கே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு ஓப்பனா அமைச்சர் கீர்த்தனா பேசுகிற அளவுக்கு விஷயம் இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஒன்றிய அரசு பிஜேபி அரசு வந்து விஜய்க்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, ஆனால் ரெண்டு தரப்புமே அமைதியாக தான் இருக்குது. ஆனால் பிஜேபி வந்து டெல்லி ஒன்றிய அரசு வந்து தாவேக்கா அரசை மௌனமாக கண்காணிச்சுட்டு இருக்கு. ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியில் வந்து அருணை ஏன் தூக்கி அடித்தாங்க அப்படின்னு பேசப்படும் பொழுது முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லப்படுறாங்க. வணக்கம். தாவேக்காவை தவிர்த்து விட்டு முதலமைச்சர் விஜயை தவிர்த்து விட்டு எந்த செய்தி பற்றி பேசினாலும் அந்த செய்தி வியூஸ் போகிறது கிடையாது. அதனால் நாங்களும் தாவேக்காவுக்குள்ளே விஜய்க்குள்ளே தான் நாங்களும் மாறிட்டோம். ஸோ பேச போகிறது முழுக்க முதலமைச்சர் விஜய் தாவேக்காவை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நிறைய விஷயங்களை நம்ம அலசி ஆராய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுக்கும் அமைச்சர் கீர்த்தனாவையும் கூப்பிட்டு வச்சு பலார்னு அறையலை. அவ்வளோதான். முதலமைச்சர் விஜய் கடுமையாக திட்டி தீர்த்த விஷயந்தான் இன்றைக்கி வந்து தாவேக்கா சர்க்கிளில் அப்படியே தீயா பரவிக்கிட்டு இருக்கு. விஜய் கரூர் போகிறதுக்கு முன்னாடி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசின விஷயம் இருக்குல்ல, போலீஸ்காரங்க தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசின விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றத்தில் வழக்காக திமுக தாக்கல் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் சிபிஐயில் அந்த கரூர் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிபிஐ கிட்ட போயிட்டு தனிப்பட்ட முறையில் இந்த விஷயங்களை போய் முறையிட்டு இருக்காங்க, எழுத்துப்பூர்வமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது விஜய்க்கு தாவேக்காவுக்கு பெருசாக பாதகம் இல்லாட்டினாலும் கூட, விஜய் கரூரில் போய் பேசிட்டு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை வழங்கினாலும் கூட, டெல்லியில் இருக்கக்கூடிய அட்வொகேட் தரப்பு, தாவேக்காவை சேர்ந்த அட்வொகேட் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா பேசினது கண்டிப்பாக நமக்கு பாதகமாக மாறும், நமக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, தயவு செஞ்சு கூப்பிட்டு சொல்லி வைங்க, அவர் கொஞ்ச நாள் பேச வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்தளவுக்கு திமுக சிபிஐ கிட்ட பயங்கரமாக அடம் பிடிச்சி அல்லது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் முன் வச்சு அவங்க மட்டும் இப்படிலாம் பேசலாமா, ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர் அமைச்சராக இருந்தால் இப்படிலாம் பேசலாமா, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அமைச்சர் பேசுகிறது மட்டும் கிடையாது, முதலமைச்சராக விஜய் கரூர் போயிட்டு அரசு பணி வழங்கின விஷயமா இருக்கட்டும், அங்கே வந்து இடைத்தேர்தலுக்காக வாக்கு கேட்ட விஷயமா இருக்கட்டும், விஜய் பேசின கரூரில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் டீகோடிட்டு பேசின விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே எழுத்துப்பூர்வமான புகாராக திமுக கொடுத்தது இன்றைக்கி விஜய்க்கு எதிராக தாவேக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்குது. இந்த கோபத்தை முதலமைச்சர் விஜய் யார் மீது காட்டுறதுன்னு தெரியாமல் நேராக ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. அதனோட வெளிப்பாடாக தான் கரூருக்கு ஆதவ அர்ஜுனா போனாலும் கூட கரூர் மேடையில் ஆதவ அர்ஜுனா பேசலை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் கரூருக்கு கடைசியாக அந்த கரூர் விஷயத்தில் போலீஸார் தான் கொண்டுட்டாங்கங்கிற மாதிரியான விஜய் ஆதவ அர்ஜுனா பேசினது தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் ஆதவ அர்ஜுனா எங்கேயுமே வாய்விடலை, எங்கேயுமே பேசலை. ஏன்னா ஆதவ அர்ஜுனா பேசினாலே அது சர்ச்சையாக மாறிடுது. அப்படிங்கிறனால லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார் முதலமைச்சர் விஜய். அதனாலே கொஞ்ச நாளைக்கு பேட்டி கொடுக்காதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆதவ அர்ஜுனா எங்கே போனாலும் அவங்களுடைய உதவியாளர்கள்லாம் மீடியாவுக்கு மெசேஜ் போட்டுருவாங்க, தகவல் சொல்லிடுவாங்க, உடனே ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா இப்போ அதெல்லாம் விரும்பலை. விஜய் போட்ட கண்டிஷன், விஜய் திட்டி தீர்த்ததுனால நம்ம கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு அவரே அமைதியாக இருக்கிறாரு. நீங்கள் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பினோங்கிறது எல்லா தலைவர்களும் சொன்னார்கள். அப்ப எங்களுடைய தலைவர்
தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாலும் காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களுடன், கம்யூனிஸ்ட் தோழர்களுடன், விசிக தோழர்களுடன், ஐஎம்எல் தோழர்களுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் போராடினோம். ஆனால் ஆதவ அர்ஜுனா போகக்கூடிய இடங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீடியாக்கெல்லாம் முச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகி ஆதவ அர்ஜுனா ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அமைச்சர் கீர்த்தனா விஷயம், அந்த ஸ்கூல் மேட்ரு வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறுனுச்சு. சமீபத்தில் கடந்த 9ஆம் தேதி நினைக்கிறேன், தொழில்துறை சார்ந்த மீட்டிங் நடந்திருக்கு. முதலமைச்சர் தலைமையில் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங் முடிச்சுட்டு கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு முதலமைச்சர் விஜய் எந்த அளவுக்கு டோஸ் கொடுத்தாரோ அதே அளவுக்கான டோஸை கொஞ்சமும் மிச்சம் இல்லாமல், கொஞ்சமும் குறைய வைக்காமல் அமைச்சர் கீர்த்தனாவை திட்டி தீர்த்துட்டாரு அப்படின்னே சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் ரீல்ஸ் போட்டு நான் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு பயங்கரமாக உச்சபட்சமாக முதலமைச்சர் விஜய் அமைச்சர் கீர்த்தனாவை கண்டிச்சிருக்காரு அப்படின்னு தான் தாவக வட்டாரத்தில் தீயா இந்த விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. இனிமேல் நான் ரீல்ஸே எடுக்க மாட்டேன்பா, இனிமேல் நான் ஆய்வுக்கே போக மாட்டேன்பா அப்படின்னு ஓப்பனாக அமைச்சர் கீர்த்தனா பேசுகிற அளவுக்கு விஷயம் இன்றைக்கி மாறி போயிருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் கீர்த்தனாவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், ஆதவ அர்ஜுனாவை முதலமைச்சர் விஜய் கண்டிக்கும் பொழுது இன்னொரு விஷயமும் கூடுதலாக பேசியிருக்காங்க. நமக்கு வந்த தகவல் படி என்ன அப்படின்னா, தாவேக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான அதிகார மையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமைச்சர் புஷி ஆனந்த் மூலமாக ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட அமைச்சர்கள் 24 பேருக்கு ஆதவ அர்ஜுனா அவருக்கு தெரிந்தவர்களை உதவியாளராக விஜய் தான், முதலமைச்சர் தான் நியமனம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 24 அமைச்சர்களுக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை உதவியாளர்கள் நியமித்தார். அந்த 24 அமைச்சர்கள் தவிர மிச்சம் இருக்கக்கூடியவங்களாம் தனித்தனி பவர் செக்டர். அதில் வெங்கட்ராமனாக இருக்கலாம், அருண்ராஜா இருக்கலாம், செங்கோட்டையனாக இருக்கலாம், பிரபுவாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இதாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் புஷி ஆனந்துடைய ஆதரவு ஆட்கள் தான் அமைச்சர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. எம்எல்ஏக்களாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வரிசையாக நிறைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் சில சர்ச்சைகளாக மாட்டினாங்களே, இதுக்கு எல்லாத்துக்குமே அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுடைய டீம் தான் காரணம் அப்படின்னு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை வந்து முதலமைச்சர் விஜய் கையில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். இந்த வழியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துலையும் கூப்பிட்டு கண்டிச்சதா சொல்லப்படுது. ஆனால் அமைச்சர் புஷி ஆனந்த் வந்து எந்த ரியாக்ஷனுமே யாருக்குமே காட்டலை. நீ என்னை எதிர்க்கிறியா, உன்னால் முடிஞ்சால் நீ எதிர்த்துக்க, நான் பாட்டு செவனேன்னு இருக்கேன், நீ என்னை திட்டுறியா திட்டிக்க அப்படிங்கிற மாதிரி கட்சியிலையும் சரி ஆட்சி அதிகாரத்துலேயுமே சரி யார்கிட்டையுமே எந்த ஒரு கோபத்தையும் காட்டாமல் போப்பா இவ்வளோ தான் அமைச்சர் புஷி ஆனந்தோடைய அதிகபட்ச வார்த்தையாக இருக்குது. அமைச்சர் புஷி ஆனந்த் கோபப்பட்டானா போப்பா அவ்வளோதான். இந்த வார்த்தையை புஷி ஆனந்த் சொல்லிட்டா ஓ புஷி ஆனந்த் கோபமாக இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அவருடைய அதிகபட்ச கோபத்துக்கான வார்த்தையே அவ்வளோதான், அட போப்பா அப்படிங்கிற வார்த்தை தான். அதனால கட்சியையும் ஆட்சி அதிகாரிகளையுமே ரொம்ப அழகாக புஷி ஆனந்த் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் புஷி ஆனந்த் கூட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மோதிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சலசலப்புகள்லாம் இந்த விஷயங்கள்லாம் முதலமைச்சர் விஜய் கவனத்துக்கு போய் ஆதவ அர்ஜுனாவை கண்டிச்சிருக்காரு. இன்னொரு பக்கத்தில் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, அமைச்சர் நிர்மல்குமார் இவங்க தான் சத்தமாக இருக்கும். இவங்களோட சத்தம் தான் அதிகமாக கேட்கும், அதிகமாக பேசுவாங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எல்லா விஷயத்துக்குமே வாய்ஸ் கொடுப்பார். இப்போ விஜய் கண்டிச்சிட்டாரு, இனிமேல் பேச மாட்டார். ஆனால் அமைச்சர் நிர்மல்குமார் தான் சமீப காலமாக எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஏன் எல்லா விஷயத்துக்கும் மூக்க நுழைக்கிறார், ஏன் விளக்கம் கொடுக்குறாருன்னா அவர் தான் சட்டத்துறை அமைச்சர். அதனால் ஏதோ ஒரு வகையில் பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை பொறுப்பு அவருக்கு இருக்குது. சமீபத்தில் வழக்கறிஞர்களை நியமனம் செஞ்ச விஷயத்தில் சேலம் மாவட்டமாக இருக்கட்டும், தருமபுரி நாமக்கல் மாவட்டமாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் வந்து இந்த அரசு வழக்கறிஞராக நியமிக்க செய்யக்கூடிய விஷயத்தில் விஜயோட உத்தரவு என்னவாக இருந்துச்சுன்னா, கூட்டணி கட்சிகள், நம்ம கட்சிக்காக உழைக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், மாவட்ட நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து திறமையானவர்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் ஒதுங்கிக்கிட்டார். ஆனால் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர், சேலம் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர், இவங்க எல்லாமே கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், இவங்க எல்லாருமே தனித்தனியாக ஒரு பட்டியல் வந்து இவங்கள தான் மாவட்ட அரசு வழக்கறிஞராக நியமிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருக்காங்க. 2-3 மாவட்டத்தில்
முதலமைச்சர் விஜய் கூட டைரெக்டாக டீலில் இருக்கக்கூடிய டைரெக்டாக கான்வர்சேஷனில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுடைய தலையீடு காரணமாக 2-3 மாவட்டத்தில் இதுவரைக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமிக்காமலே இருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படுது. முக்கியமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் சுற்றி வளைச்சி சொல்லிக்கிட்டு, அமைச்சர் அருண்ராஜுக்கும் அமைச்சர் நிர்மல்குமாருக்குமே முட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில். இவங்க எப்போதுமே நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு வெளியில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசு வழக்கறிஞர் தரப்பு இந்த நியமன விஷயத்தில் 2 பேரோட ஈகோவும் வெளியில் எட்டி பார்த்துருச்சு. 2 பேருக்குமான மோதல் போக்கு பட்டவத்தனமாக வெளியில் தெரிய வந்துடுச்சு. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திகள்லாம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்ன்னு தெரியல. இன்னும் இதெல்லாம் தெரியாமல் கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு கடந்து போய்கிட்டு இருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார். இது ஒரு பக்கத்தில் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் தாவேக்கு எப்படி ஆட்சி பிடிச்சிச்சு? சோசியல் மீடியா மூலமாக பேசி நிறைய விஷயங்களை வைரல் பண்ணி இந்த ஜென்ரேஷனுடைய எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. இன்றைக்கி அதே சோசியல் மீடியா கரூர் விஷயத்தில் இன்றைக்கி எதிராக போய் நின்றுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, முதலமைச்சர் விஜய் கரூர் போனார் இல்லையா, 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி, ஒருத்தருக்கு கருணை தொகை, மொத்தம் 32 பேர். அந்த 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்ததில் 24 பேருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து டிஎன்பிசி குரூப் 4 மூலமாக, அந்த டிஎன்பிசி மூலமாக எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகக்கூடிய அந்த வேலையை 24 பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் செய்தி பரவி, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்களே, எக்ஸாமுக்கு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த இளைஞர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. நாங்கள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக எடுத்து கொடுத்துட்டீங்க. ஏற்கனவே அப்போதைக்கு இருந்த திமுக ஆட்சியில் தமிழக அரசு சார்பாக 10 லட்சம், தாவேகா சார்பாக 20 லட்சம் கொடுத்தீங்க, அதுவே 30 லட்சம் ஆயிடுச்சு. இது போக அதிமுக நிவாரண நிதி கொடுத்துச்சு, ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. இப்படி எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 35 லட்சம் 36 லட்சம் அளவுக்கு கணக்கு வருது. இது 10,000 அரசு வேலை கொடுக்குறீங்களா? அப்போ எங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எக்ஸாமை நம்பி இருக்கக்கூடிய, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதிட்டு காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயமும் இப்போதைக்கு பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் கொஞ்சம் லேட்டாக தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, இதெல்லாம் முன்கூட்டியே எங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு முதலமைச்சர் கொஞ்சம் கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. விஜய் முதலமைச்சராகி 60 நாள் கடந்துருச்சு. நிறைய மத்திய அரசோட திட்டங்களுக்கு நிறையா அவர் அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பெருசாக எதிர்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு சூழல் இருந்தாலும் கூட, காங்கிரஸோட ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபி நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முதலமைச்சர் விஜய் டிக் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் கூட, ஆளுநர் மூலமாக சில அழுத்தங்கள் இருக்குது, ஒன்றிய அரசு பிஜேபி அரசு வந்து விஜய்க்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, ஆனால் 2 தரப்புமே அமைதியாக தான் இருக்குது. ஆனால் பிஜேபி வந்து டெல்லி ஒன்றிய அரசு வந்து தாவேகா அரசை மௌனமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே விஜய் வந்து லஞ்சமே இல்லை, எல்லாமே தடுக்கப்பட்டுருச்சு, எல்லாமே டோட்டலாக நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு விஜய் மார்த்தட்டி சொன்னாலும் கூட, ஒன்றிய அரசு வந்து நிறைய சுகாதாரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் துறை, இந்த டிபார்ட்மெண்டெல்லாம் கூடிய சீக்கிரமே அதிரடியாக ரைடு நடத்துறதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ மெல்ல லீக் ஆகிருக்கு. அப்படின்னா அங்கே தான் கரப்ஷன் நடந்திருக்கா, ஊழலுக்கு எதிரான கட்சி நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சி ஊழல் பண்ணியிருக்காங்க, மாசு படிஞ்சிருக்கு. இப்போ கெஜ்ரிவால் எப்படி ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பை ஆரம்பித்து, ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனார்ல, அவரே மது ஆலைக்கிட்ட வந்து மதுபான ஊழல் அந்த விஷயத்தில் மாட்டி சிக்கி அவர் எப்படி அசிங்கப்பட்டு டெல்லியில் பதவியை இழந்தாரோ, அதே மாதிரியான சிக்க வைக்க ஒரு முயற்சி நடக்குதா, இல்லை உண்மையிலுமே அந்தந்த துறைகள்லாம் ஊழல் நடந்திருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு. கூடிய சீக்கிரமே ஐடி ரைடு இந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சென்னை கமிஷனராக இருந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு தாவேகா தேர்தல் நேரத்தில் தாவேகா கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் சென்னை கமிஷனராக இருந்த அருண் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். பிறகு தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பொறுப்புக்கு வந்தார். ஆனால் இப்போ மீண்டும் வந்து சிறுவடை பணியாளர் அந்த இதுக்கு இயக்குனராக மாற்றிட்டாங்க. அந்த இடத்துக்கு மகேஸ்வரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவியிலேருந்து அருணை ஏன் தூக்கி அடித்தாங்க அப்படின்னு சில பேசப்படும் பொழுது முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லப்படுறாங்க. அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த பொழுது இந்த 2 மாதத்துக்குள்ளே கரெக்டாக வெறும் இந்த 45 நாளில் சார் பதிவாளர் அலுவலகங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும்
மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி அலுவலகங்களில் அதிரடியாக சோதனை நடத்தி 3 துறை அலுவலகங்களில் இருந்து கணக்கில் காட்டப்படாத 1,33,00,000 ரூபாய் பறிமுதல் செஞ்சுருக்காரு. இது எந்த ஆட்சியிலுமே அல்லது எந்த ஒரு ஆட்சியிலுமே இப்படியான ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்ததில்லை. இப்படி அதிரடியாக நேர்மையாக இருந்த அருண் ஐபிஎஸ்ஸை ஏன் விஜய் வெறும் 45 நாளில் மாற்றணும், 50 நாள் கூட முழுசாக அந்த சீட்டில் உட்காராம ஏன் மாற்றினாரு அப்படிங்கிறப்ப 3 விஷயங்கள் பேசப்படுது. ஏபா வேலுவோடைய முன்னாள் திமுக அமைச்சர் ஏபா வேலு, KN நேரு, செந்தில் பாலாஜி இவங்க 3 பேர் விஷயத்துலையுமே அருண் ஐபிஎஸ் அதிரடியாக நடந்துக்கலை, மெத்தனமாக நடந்துக்கிட்டார். வேணும்னே KN நேரு விஷயத்துலையும் அமைச்சர் ஏபா வேலு விஷயத்துலையுமே இந்த டாக்குமெண்ட்டை கசிய விட்டார். அருண் ஐபிஎஸ் நினச்சிருந்தா அமைச்சர் ஏபா வேலு வந்து ஏர்போர்ட்லேயே கைது பண்ணியிருக்க முடியும், ஈஸியாக சிங்கப்பூர்லேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும். ரொம்ப மெத்தனமாக இருந்துட்டார். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட சிபாரிசில் தான் அவருக்கு இந்த பதவியெல்லாம் கிடச்சிச்சின்னு எக்கச்சக்கமாக அப்படியே நிறைய குற்றச்சாட்டுகள் போச்சு. முதலமைச்சர் விஜய்க்குமே அந்த விஷயத்தில் அருண் ஐபிஎஸ் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது ரீசெண்டாக. ஆனால் எந்த விஷயத்துலையுமே அவர் சரியாக நடந்துக்கல. திமுக அமைச்சர்கள் மீது கை வைக்கிறதுக்கு அருண் ஐபிஎஸ்க்கு என்ன தயக்கம், என்ன அவருக்கு என்ன இது, அவர் தூக்குங்க, அந்த இடத்துக்கு வேற ஆளை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி ஐஜி அவங்கள கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக சரியாக நடந்துக்கல, சரியாக செயல்படலை அப்படிங்கிற ரிப்போர்ட் விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு தாவேக்கு அட்வொகேட் மூலமாக முன்ஜாமீன் கிடைச்ச மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்துலையுமே லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக செயல்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்படி தொடர்ச்சியாக இருந்தது. இப்படி திமுக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு, செந்தில் பாலாஜி, ஏபா வேலு 3 பேர் விஷயத்துலையுமே அருண் ஐபிஎஸ் கோட்டை விட்டுட்டாரு, தப்பிக்க விட்டுட்டாரு. இப்படியே இருந்தால் தாவேக்கா எல்லா வழக்கிலையுமே தோக்க வேண்டியதான், அதனால் அவர் இமீடியட்டாக மாற்றுங்கன்னு விஜய் கொந்தளிச்சதோட வெளிப்பாடு அருண் ஐபிஎஸ் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தோட நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தாவேக்கா பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு. தாவேக்கா எங்கே போனாலுமே தாவேக்கா செல்லுமிடம்லாம் செல்ஃபி, ரீல்ஸு, இந்த மோகம் இருக்கு இல்லையா, இது இன்னமுமே கண்ட்ரோலுக்கு வரலை. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பெரும்பாலும் அந்த விஷயத்தில் தான் அதிருப்தியில் இருக்காங்க. அதனால தான் விஜய் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா விஜயே அதை விரும்புகிறாரு அப்படிங்கிறப்ப தொண்டர்கள் எப்படி அதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு திறப்பு விழா நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாங்க. நிறைய தாவேக்கா தொண்டர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சர் கூட சேர்ந்து ரீல்ஸ் எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அமைச்சர் கூட போயிருக்காங்க. அமைச்சர் லிஃப்ட்டில் ஏறி போயிட்டார். அந்த லிஃப்ட்டு மறுபடியும் கீழே வரவும் அந்த லிஃப்ட்டு வந்து சின்ன லிஃப்ட்டு, 5 பேர் தான் போக முடியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 10 பேருக்கு மேலே தப்புன்னு ஏறி போயிருக்காங்க, பாதியிலே கட்டாயிருச்சு. இந்த விஷயம் மேலே அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. தான் எதுக்கு வந்திருக்கோம், இந்த ரிப்பன் கட்டி இதை திறப்பு விழாக்க ஓப்பனிங் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த இனாகரேஷனில் நம்ம இது பண்ணி பண்ணிட்டு அவர் வந்த வேலையை பார்த்துட்டு அது பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார். லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாங்களே, சிக்கிக்கிட்டாங்களே, நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களே, நம்ம கட்சி தொண்டர்களாச்சே அப்படின்னு அவர் கண்டுக்கலை. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த மாட்டிக்கிட்ட கிட்டத்தட்ட 12 பேர் அந்த லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட 12 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும் டக்குன்னு தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு போராட்டத்துக்கு பிறகு கடப்பாறை, ஈட்டி, அது இதுன்னு சொல்லி அப்படி அந்த லிஃப்ட்டை பிளக்கப்பட்டு கிட்டத்தட்ட விட்டுருந்தா கரூரில் அந்த மூச்சு திணறி சத்தம் மாதிரி அந்த லிஃப்ட்லேயே கிட்டத்தட்ட எல்லாருமே டயர்டாகிட்டாங்க. மூச்சு விட முடியாமல் 5 பேர் பயணிக்கக்கூடிய லிஃப்ட்டில் 12 பேர் போனால் அது 1 மணி நேரம் காற்று வசதியே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும். அவங்க அத்தனை பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு மூச்சு திணறல் மாதிரி ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுட்டாங்க. 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தீயணைப்புத்துறை போலீஸார் அவங்க மீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஏன்ப்பா அப்படி போனீங்கன்னு கேட்டிருக்காங்க போலீஸார். இல்லை, அமைச்சர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு தான் நாங்கள் போனோம் அப்படின்னு அவங்களுடைய ஆர்வத்தை சொல்லியிருக்காங்க. அந்த ரீல்ஸ் முகத்தால் அந்த 12 பேருடைய உயிர் ஏதோ ஒரு வகையில் காக்கப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரீல்ஸ் முகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியோட கோரிக்கை. அதையும் நான் தாவேக்காவுக்கு ரீல்ஸ் முகத்தை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையோடு இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நேரம் பத்தாது, பார்க்கலாம். நன்றி.